मुखं करोति वाचलं पुंगं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारणं भूतैर्महद्भिर्य इमां पुरो विभो निर्माय चयते यतमूष पुरुषः भुङ्क्ते गुणान् षोडश षोडशात्मक स्वालङ्कृशिष्ट भगवान् वचांसि मे பரமபுருஷ பகவான் பிரபஞ்சத்தினுள் சயனிப்பதின் வாயிலாக மூலப்பொருட்களைக் கொண்டு படைக்கப்பட்டுள்ள ஜட உடல்களை இயக்குகிறார். 16 பிரிவுகளை கொண்ட ஜடகுணங்கள் அவரது படைக்கும் கருவிகளாக உள்ளன. மேலும் தமது புருஷ அவதாரத்தில் தோன்றும் பகவான் ஜடகுணங்களின் 16 பிரிவுகளிடம் ஜீவராசி கட்டுப்பட்டு கிடக்குமாறு செய்கிறார். அந்த முழுமுதற் கடவுள் கருணை கூர்ந்து எனது கூற்றுகளை கௌரவிப்பாராக. நாம சிரேஷ்டம் மனுமப்பி சச்சிபுத்திரம் அத்திர ஸ்வரூபம் ரூபம் தஸ்யாகிரஜம் உருபெரும் மாதிரும் கோஷ்டவத்திம் ராதாகுண்டம் கிரிவரம் அகோராதிகா மாதவாசம் பிராப்தோ யஸ்ய பிரதீதிகள் ஸ்ரீகுரும் தம் நட்டோஸ்மி. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய். ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 10 அத்தியாயம் 52. ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ருக்மிணியின் செய்தி. இந்த அத்தியாயத்துல போன அத்தியாயத்தினுடைய கொஞ்சம் பகுதிகளும் இருக்கு. முச்சகுந்த மகாராஜருக்கு பகவான் அருள் புரிஞ்சார். அருள் புரிந்துட்டு அதுக்கப்புறம் முச்சகுந்தர் வடக்கு நோக்கி சென்றார் அப்படின்னு ஒரு வாசகம் வருது. வடக்கு நோக்கி செல்வது என்பது எந்த யுகத்திலும் இமயமலை சார்ந்த இடங்கள்லாம் பக்தி செய்வதற்கு முக்கியமாக தவம் செய்வதற்கு ஏற்ற இடங்களாக இருந்தது. அதுல முக்கியமா கந்தமாதவம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு தான் போனாரு. அந்த இடத்தினுடைய வர்ணனை வந்திருக்கு. அந்த எவ்வளவு அழகிய மனம் வீசும் மலர், மனம் தான் கந்தம் அப்படின்னாலே மனம், மனம் வீசக்கூடிய ஒரு காடாக இருந்தது. அதனால கந்த மாதவம் இன்பமூட்டும் நறுமணங்கள் அடங்கிய ஓரிடம் அப்படின்னு பெயரு. அதுல சுத்தமே எல்லா இடத்துலயும் மனம் மனம் நறுமணம் நல்லா வீசி கொண்டிருந்தது. மலர்கள் இருந்தது. அங்க காட்டு தேன் இருந்தது. மலர்கள் இருந்தாலே தேன் இருக்கும், அதனால காட்டு தேனும் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பொருளுரையில விளக்குறாங்க. அந்த கந்தமாதனம்ன்ற இடத்துல எங்க போனார்னா பத்ரிகாசிரமம். பத்ரிகாசிரமம் இப்பவும் இருக்கு. நரநாராயண ரிஷியினுடைய ஆசிரமம். அந்த ஆசிரமத்துல ரிஷி முனிவர்கள் தவம் செய்திருக்கணும். அதனால்தான் அவர் இவரும் அங்க போய் சேர்ந்தார். இதன் பிறகு இது முச்சகுந்து மகாராஜர் போய் தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இந்த பக்கம் கிருஷ்ணர் மீண்டும் இங்க குகைக்கு வந்தாரு. காளையம்மன் அழிஞ்சிட்டான். அதுக்கப்புறம் மீண்டும் வராரு. வந்தா காளையம்மனுடைய படைகள் அங்கதான் இருக்கு. அந்த படைகளை விரட்டி கொண்டு சென்றார். அப்ப கிருஷ்ணர் தனியாவே அந்த படைகளை கையாண்டு அதுங்களெல்லாம் சாகடிச்ச பிறகு விரட்டி அடிச்சதுக்கு அப்புறம் அங்க நிறைய பொண்ணு பொருள் செல்வங்கள் இருந்தது. அதெல்லாம் கொண்டு போய் நம்ம நாட்டுல கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறார். எடுக்கும்போது ஜராசந்தன் வரான். ஜராசந்தன் 23 சேனைகளோட திருப்பி அக்ஷௌனியோட கொண்டு வரான். அவன் ரொம்ப அந்த நேரத்துல இந்த பலராமரும் கூட சேர்ந்துக்கிறார் கிருஷ்ணரோட. மதுரா உள்ள இருந்து கிருஷ்ணரோட பலராமரும் சேர்றார். ஆனால் இவன் ஜராசந்தன் வந்தப்ப பயந்த மாதிரி இவங்க வேஷம் போடுறாங்க. பயந்த மாதிரி வேஷம் போட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. திரும்பியும் அந்த செல்வங்கள்லாம் எடுத்தாங்க இல்லையா, காளையம்மனுடைய படை வீரர்கள் கிட்ட அதெல்லாம் கீழே போட்டுட்டு ஓடுறாங்க. ஓட ஆரம்பிச்ச உடனே ஜராசந்தனும் என்ன நினைக்கிறான், என்ன இப்படி சிரிக்கிறான், ஏன் திரும்ப பயந்து ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை பின்தொடர்கிறான். பின்தொடரும் போது பகவானும் பலராமரும் 2 பகவான்களும் என்ன பண்றாங்க, ஒரு மலை மேல ஏறிடுறாங்க. அந்த மலை உயர்ந்த மலை. அந்த மலையில ஏறின உடனே அவங்கள இவன் பின்தொடரல. ஜராசந்தன் பின் தொடராமல் என்ன பண்றான், அந்த மலையை சுத்தி நெருப்பு வச்சிடறான். அப்ப அந்த நெருப்புல அவங்க எரிஞ்சு செத்துருவாங்க. ஏன்னா மலையை சுத்தி நெருப்பு வச்சா அந்த மலையை தாண்டி அவங்களால வர முடியாது. அதனால அவங்க மலையில தான் ஒளிஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா இவன் நினைக்கிறான் இவர்களை கொன்று விட்டதாக ஜராசந்தன் நினைக்கிறான். இப்பவும் பகவானுடைய சித்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பகவானுக்கு ஜராசந்தனை கொல்வதற்கு விருப்பமே கிடையாது. அவர் நினைச்சிருந்தா ஒரு நிமிஷத்துல பண்ணிருக்கலாம். இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பீமனுக்கு தான் தரணும்னு அவர் முதலே யோசனை பண்ணிட்டாரு. இல்லைன்னா எத்தனையோ முதல் முறையிலேயே பகவான் அவனை அழித்திருப்பார். அப்ப இவங்க இந்த லீலையில பாத்தீங்கன்னா பகவான் போய் களைப்படைவாரா?
ஆனால் கலைப்படையில கலைப்படைஞ்ச மாதிரி லீலை. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அவங்க 2 பேருமே வந்து அந்த மலையில ஏறி, அங்க தீ இருக்கு. அந்த தீய தாண்டி அவங்க குதிக்கிறாங்க. இதெல்லாம் இந்த மாரி அசாதாரணமான விஷயங்கள்லாம் வந்து பகவானால செய்ய முடியும் அப்படின்றத இங்க வந்து நம்ம பார்க்கலாம். இங்க எப்படி இந்த லீலைகளை பகவான் வந்து இதெல்லாம் ரொம்ப ரசிச்சு செய்றார். ரொம்ப சந்தோஷமா செய்றார், ரசிச்சு செய்றார். இதெல்லாம் வந்து சாதாரணமான மக்களுக்கு புரியாது. பல நேரங்கள்ல ஏன் கடவுள் இப்படி செய்யணும் அப்படின்னு கேள்வி கேட்பார்கள். ஆனால் இதை ரசிக்கக்கூடிய பக்தர்கள் வந்து பகவான் எவ்வளவு இனிமையாக நடந்து கொண்டார் அப்படின்றத வந்து புரிந்து கொள்ள முடியும். அதெல்லாம் வந்து பொருளுரையில எழுதுறாங்க. பகவான் வந்து எவ்வளவு விசித்திரமான லீலைகள்லாம் புரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பகவான் எங்க போய் சேர்ந்தார்னா, துவாரகை வந்து துவாரகையை பற்றின ஒரு ஒரு விசேஷமான செய்தி இந்த ஸ்லோகத்துல இருக்கு. 13வது ஸ்லோகத்துல. துவாரகை கடலுக்கு அடியில கட்டப்பட்டிருக்கு. ஆனால் அந்த நகரத்தை துவாரகை நகரத்தை சுற்றிலும் அகழியா நிக்கிறது. நீங்க பார்த்திருக்கலாம். கோட்டையை சுத்தி அகழி இருக்கும். அந்த அகழியில வந்து நிறைய முதலைகள்லாம் விட்டிருப்பாங்க. அந்த அகழியை கடந்து அந்த கோட்டையை ஏறி ஒரு எதிரி எதிரிகள்லாம் உள்ள வரணும். அந்த மாதிரி தான் அமைப்புகள்ல இருந்தது ம மன்னராட்சியில. அப்ப அந்த இங்க வந்து துவாரகைக்கு அகழியா இருக்கிறது கடல். கடலுக்குள்ள அந்த துவாரகை நகரத்தை நிர்மாணம் பண்ணதுனால அந்த கடலை தாண்டி யாராலையும் வந்து துவாரகைக்கு வரவே முடியாது. துவாரகைக்கு வந்து வர்றதுக்கு ஒரு அஹ், தனி சக்தி இருக்கணும். அப்பதான் துவாரகைக்கே வர முடியும். அதனால அவர் தன்னுடைய பக்தர்களோட இனிமையா லீலை புரியணும்னு சொல்லிட்டு துவாரகையை வந்து அந்த மாதிரி அமைத்திருந்தார். ஜராசந்தன் நினைச்சிட்டான், இனி கிருஷ்ணரும் பலராமரும் தீயில எரிஞ்சிட்டாங்க, கண்டிப்பா எரிந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பகவான் வந்து மிகவும் சக்தி வாய்ந்தவர், எல்லா சூழ்நிலையும் தாண்டி செல்லக்கூடியவர்னு அவனுக்கு தெரியல. இப்போ பகவானுடைய திருமண லீலை வரப்போகுது. அதற்கு முன்னாடி பலராமரை பற்றியும் பேசணும். பலராமர் வந்து அவனுடைய திருமண லீலை வந்து ஏற்கனவே 9வது காண்டத்துல சொல்லி முடிச்சாச்சு. அதனால இங்க வந்து ஒரு ஸ்லோகத்துல சொல்லிடுறாரு சுகதேவ கோஸ்வாமி. அப்போ வந்து ஆஹ் ரைரவர் அப்படின்னு ஒரு மன்னர் இருந்தார். ரைரவர் அவருக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு பெண் இருந்தா. உலகத்துல யாரை பார்த்தாலும் அந்த பெண்ணோட பேர் ரைரவரனுடைய பெண் பேர் ரேவதி. ரைரவர் மகள் பேர் ரேவதி. உலகத்துல யாருமே அவளுக்கு தகுதியானவரா அவருக்கு தெரியல. அந்த அளவுக்கு குணவதியா இருந்தாவோ, அழகாவும் இருந்தா. அதனால ரைரவர் என்ன பண்ணார், நம்ம பிரம்மதேவனை போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியலோக சத்தியலோகத்துக்கு போறார், பிரம்மலோகத்துக்கு போறார். பிரம்மா சொல்றாரு, இந்த பொண்ணுக்கு ஏற்ற கணவன் யாருமே இல்லை இப்ப உலகத்துல. ஏன்னா இவங்க ஆம், வேற யுகத்துல வந்திருந்தாங்க. அது எந்த யுகம்னு எனக்கு தெரியல. அது சத்திய சத்திய யுகமா எந்த யுகம்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அதனால அவர் சொல்றார், இவங்களுக்கு ஏத்தவர் கிடையாது. இப்ப வந்து துவாபர யுகத்துல வந்து கிருஷ்ண பலராமர் வருவாங்க. அதுல பலராமருக்கு இவரை மனம் முடிச்சு வைங்கன்னு சொல்றார். அவங்க மேல போயிட்டு கீழே வர்றதுக்குள்ள இங்க துவாபர யுகம் வந்துடுது. ஆனால் ரேவதி வந்து அந்த சத்தியுகத்து பெண்ணுன்றதுனால மிக உயரமாக இருந்தாள். பலராமர் வந்து கலப்பையில வந்து அவளை பிடிச்சு இழுத்து குட்டி ஆக்கிடுறார். இந்த லீலையை நம்ம ஏற்கனவே 9வது காண்டத்துல பார்த்துறோம். இப்ப ருக்மிணி விவாகம். ருக்மிணி தான் வந்து கிருஷ்ணருடைய ராணிகள்ல மிகவும் சிறப்பு வாய்ந்த பட்டத்து ராணி. அப்ப அவங்களுடைய திருமணம் எப்படி நடந்தது என்பதை பரீட்சித் மகாராஜ் ஆவலா கேட்க இருந்தார். அப்போ வந்து ருக்மிணியினுடைய தந்தை சகோதரர்களுடைய வர்ணனை வருது. அப்ப அஹ், இங்க விவரிக்கிறார் சுகதேவ கோஸ்வாமி. பீஷ்மகரின் மகள், பீஷ்மகர் அப்படின்னு ஒரு மன்னன். அவர் வந்து அவருடைய வைதர்ப நாடு, அதனாலதான் வைதர்பி அப்படின்னு பேரு ருக்மிணிக்கு. அப்ப அந்த நாட்டினுடைய பெண்ணாகிய ருக்மிணி யாருன்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமியினுடைய அம்சம். ஆனால் இங்க ருக்மிணியை மணந்து கொள்வதற்கு சிசுபாலன், சால்வன் அந்த மாதிரி நிறைய மன்னர்கள்லாம் தயாரா இருந்தாங்க. ஆனால் கருடன் வந்து அமிர்தத்தை வந்து அசுரர்கள் கிட்ட இருந்து வாங்கி தேவர்களுக்கு கொடுத்த மாதிரி ருக்மிணியை வந்து அசுரர் கூட்டத்துல இருந்து காப்பாத்தி கிருஷ்ணர் வந்து திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னு அஹ், சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜருக்கு சொல்றார். இந்த இடத்துல ருக்மிணி தேவி லக்ஷ்மியினுடைய அம்சம்னு சொல்லப்படுறாங்க.
ஸ்ரீமதி ராதாராணியினுடைய அம்சம்னு சொல்லப்படுறாங்க. அதற்கான மேற்கோள்கள்லாம் வந்து இங்க ஜீவகோஸ்வாமி மேற்கோள் காட்டுறார். ஸ்வயம்வரம் அப்படின்னும் போது ஸ்வயம்வரத்தை பத்தி சொல்றாங்க. ஸ்வயம் வரே அப்படின்னா ஸ்வயம்னா தன்னுடைய வரனை, வரேன்னா வரனை தானே தேர்ந்தெடுக்கிறது தான் ஸ்வயம்வரம். அப்படிதான் உண்மை. ஆனா இந்த இடத்துல ருக்மிணிக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ருக்மிணியை ருக்மிணிக்கு எத்தனை சகோதரர்கள்னா 5 சகோதரர்கள். இந்த பீஷ்மகருக்கு வந்து 5 சகோதரர்கள் இருந்தாங்க. அதுல மூத்தவன் வந்து ருக்மி, அடுத்தது ருக்மதன், ருக்மபாகு, ருக்மகேசன், ருக்மமாலி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ருக்மிணி வந்து இவங்களுடைய தங்கை. எல்லாருக்கும் வந்து இவள் இளையவள். இதுல மத்தவங்க எல்லாருமே கிருஷ்ணருக்கு தான் கொடுக்கணும் ருக்மிணியன்னு ஏகமா முடிவெடுத்தாங்க. ஆனால் அந்த ருக்மி என்பவன் அதான் சத் சங்கத்துல இருந்தாலும் அசத் சங்கத்தோட தாக்கம் அவனுக்கு இருந்தது. அதனால அவன் வந்து ருக்மி வந்து சிசுபாலனுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆக்கிரமிப்ப ஒரு ஆக்ரோஷமா அவன் இருந்தான். அதனால தந்தை மற்றவங்க குடும்பத்தினர் எல்லாம் அவன் வந்து டாமினேட் பண்றான். இல்ல சிசுபாலனுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சுயம்வரமே நடத்தல. சுயம்வரம் நடத்தியிருந்தா கண்டிப்பா ருக்மிணி வந்து கிருஷ்ணருக்கே மாலை இட்டிருப்பாள். இப்ப இது கட்டாய கல்யாணமா மாத்திடுறாங்க. இல்ல நீ சிசுபாலனை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், நாங்க சொல்றதான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயமாக அவளை சிசுபாலனுக்கு திருமணம் செய்து வைக்க ஏற்பாடுகள் நடக்குது. இதுக்கப்புறம் இந்த அம்மா ருக்மிணியும் கிருஷ்ணரும் நித்திய ஜோடி இல்லையா? ருக்மிணி கிருஷ்ணருக்கானவே அவங்க. அதனால அவங்க வந்து இதை வந்து அனுமதிக்க முடியாது இல்லையா? எப்பவுமே லக்ஷ்மி தேவியை வந்து அபக்தர்கள் அனுபவிக்க முடியாது. அப்படி அனுபவிக்கணும்னு நினைச்சாங்கன்னா அது வந்து ஸ்ரீதேவி மூதேவியா மாறிடுவா. ஸ்ரீதேவி நாராயணன் கிட்டயும் நாராயணனுடைய பக்தர்கள் கிட்ட தான் இருப்பா. அப்ப மற்றவர்கள் கிட்ட இருக்கிறதெல்லாம் மூதேவி. அது வந்து மாயாதேவி. அது ஸ்ரீதேவி இல்லை. அப்போ ஆஹ் ருக்மிணி தேவி பகவானை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல இருக்கிறா. அதனால ஒரு நம்பிக்கைக்கான ஒரு பிராமணரை அழைத்து அந்த பிராமணர்கிட்ட வந்து ஒரு கடிதத்தை வைக்கிறா. இது ஒரு பிரார்த்தனை. இது ஒரு அழகான பிரார்த்தனை. நாமெல்லாம் கூட செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்தது. ஏன்னா ஒரு பகவானை பரம்பொருளை அழைக்கின்ற ஒரு பக்தையினுடைய பிரார்த்தனை தான் அது. நமக்கு வந்து பௌதிக கண்ணோட்டத்தோட பாக்குறது இல்லை இதை. ஒரு இளம் பெண் தன்னுடைய காதலனுக்கு எழுதிய கடிதமா இல்ல, அது ஒரு பிரார்த்தனையா இருக்கு. ஒரு ஜீவராசி பரமாத்மாவுக்கு எழுதக்கூடிய பிரார்த்தனையாக இருக்கிறது இது. அப்ப அந்த பிராமணர் கிட்ட அந்த அம்மா எழுதி அனுப்புறா. இந்த பிராமணர் குரு துவாரகைக்கு போறார். துவாரகைக்கு போன உடனே பகவான் ஆஹ் பிராமணர்களை ஆதரிப்பவர் இல்லையா? அதனாலதான் அவருக்கு பகவானுக்கு பிடிச்சதே பசுக்களும் பிராமணர்களும் தான். அப்போ உடனே பகவான் ஜாதி பாரபட்சம் பார்க்கிறாரான்னு நினைக்காதீங்க. ஏன்னா அப்படி ஜாதி பாரபட்சம் பார்க்கணும்னா அவர் பிராமண குலத்துல பிறந்திருக்கணும். அவர் எது குலத்துல யாதவர்கள் கிட்ட பிறந்திருக்க கூடாது. அவர் பிராமணர்கள் எப்படி ஒஸ்தி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு 4 சமுதாயத்துல 4 வர்ணங்கள்ல பிராமணர்கள் பகவானுக்குன்னே வாழறவங்க. மற்றவர்கள் அந்த சமுதாயத்தை பராமரிப்பவர்கள், இந்த சமுதாயத்தை வழி நடத்துபவர்கள் பிராமணர்கள். பிராமணர்கள் என்பது பிறப்பினால் கிடையாதுன்றதை பக்தர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். பிறப்புனால கிடையாது, தாங்கள் செயல்கள்னால அவர்கள் பிராமணர்களாக இருக்கிறார்கள். உண்மையாகவே பகவத் சேவைக்கு தன்னை ஈடுபடுத்தியவர்கள் மட்டுமே பிராமணர்கள். ஜாதியினாலேயோ இல்ல அந்த பூணூல் அணிவிக்கிறதுனாலயோ அவர்கள் பிராமணர் ஆவதில்லை. அதனால பகவான் வந்து பிராமணர்கள் மீது எப்பொழுதும் அன்பு வைப்பவர். அந்த அன்பு வைக்கிறதுனால இங்க வந்திருக்கிற பிராமணருக்கு எவ்வளவு மரியாதை பாருங்க. பகவான் அவருக்கு பாதாபிஷேகம் பண்றார். பாதாபிஷேகம் பண்ணி அவரை வந்து நன்றாக உபசரிக்கிறார். சுதாமாவை கூட அப்படித்தான் உபசரிச்சார். அப்படி உபசரிக்கும் போது அந்த பிராமணர் எல்லாம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பத்திரிக்கை அந்த சாரி அந்த கடிதத்தை பறிக்கிறார். அப்ப பகவான் சொல்றார் நீயே படி அப்படின்னு சொல்லிட்டு ரகசியமாக அவருக்கு அனுப்பப்பட்ட ஒரு கடிதத்தை படிக்க வைக்கிறார் பிராமணரை கொண்டே. அதுல என்னன்னா ஆனா இது பிரார்த்தனையாக இருக்கிறது. பிராமணர் படிச்சிருந்தாருன்னா அவருக்கும் நல்லதுதான். அது வந்து சீல் போட்டு அமைச்சிருக்காங்க ருக்மிணி தேவி. அத வந்து ரொம்ப அழகா அவங்க வந்து தன்னுடைய பிரார்த்தனையை
வந்து ரொம்ப அழகா ருக்மிணி தேவி இதுல சொல்றாங்க. இந்த இடத்துல பிராமணர் வந்து படிக்கிறார், அந்த கடிதத்தை வந்து படிக்கிறார். புவனசுந்தரா கிருஷ்ணா, கேட்பவர்களின் காதுகளின் வழி உட்புகுந்து அவர்களுடைய உடலின் தாபத்தை போக்குகின்ற முது குணங்களைப் பற்றியும் காண்பவர்களின் காணும் ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றும் உமது அழகை பற்றியும் கேட்டு வெட்கமற்ற என் மனம் உம்மிடம் செல்கிறது. இதுல அஹ், ருக்மிணிக்கு வந்து பகவான் பேர்ல அவ்வளவு ஒரு அன்பு. அந்த அன்புல அவ வந்து சொல்றா, என்ன பகவானே, யாரெல்லாம் வந்து உங்களை பத்தி கேட்கறாங்களோ, சிரவணத்துல இருந்து ஆரம்பிக்கிறா, யாரெல்லாம் பகவானை பத்தி கேட்கறாங்களோ அவங்களுக்குள்ள பகவான் உள்ள போயிடுவாராம். உடலின் தாபத்தை போக்குகின்றாங்க, உள்ள போயிட்டு உடல் பிரச்சனைகள் எல்லாம் பகவான் தீர்த்து வச்சிருவார். காண்பவர்களின் காணும் ஆசைகள், யாரெல்லாம் பகவானை தரிசிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த என்னென்ன பார்க்கணுன்ற ஆசையெல்லாம் அவர் வந்து அவருடைய அழகாலே நிறைவேற்றிடுவாராம். அதனால என் மனம் வெட்கமற்று பின்னாடி போகுது. எனக்கு வேற வழியே இல்லை, உங்களை அழைத்தே ஆக வேண்டும். இல்லைன்னா நான் வந்து ஆஹ், ஒரு அபக்தன் கிட்ட போக வேண்டி வந்துரும், ஒரு சிசுபாலன் கிட்ட போக வேண்டி வரும். அதனால நான் வெட்கத்தை விட்டு உங்களை வந்து வர வரவேற்கிறேன், நீங்க வரணும், என்னை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. முகுந்தா, குலம், குணம், அழகு, அறிவு, இளமை, செல்வம் மற்றும் செல்வாக்கு ஆகிய இவற்றில் உமக்கு இணையானவர் நீர் ஒருவரே. பகவானை விட்டு உசத்தியானவங்க யாராவது இருக்கிறாங்களா? மனிதர்க்கிடையே சிங்கமே, அவர் வந்து நரசிங்கர். இங்க மனிதர்களுக்கிடையே சிங்கமா இருக்கிறவர் நீ. மனித சமுதாயத்தின் மனங்களை நீர் மகிழ்விக்கின்றீர். நற்குலத்தில் பிறந்தவளும் நிதான புத்தியுடையவளும் கௌரவமானவளும் திருமண வயதை அடைந்தவளும் ஆகிய எந்த பெண் தான் உரிய பருவத்தில் உம்மை கணவராக தேர்ந்தெடுக்க விரும்ப மாட்டாள்? எந்த பெண்ணா இருந்தாலும் உங்களை தான் கணவனா தேர்ந்தெடுப்பா. ஆனா நான் வந்து அதனால நான் தேர்ந்தெடுத்ததுல என்ன தப்பு இருக்கு? அதனால நீங்க தயவு செய்து என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. எந்த பெண்ணும் உங்களை தான் கணவனா நினைப்பா. ஏன்னா அவ்வளவு உயர்ந்த குணங்களை நீங்கள் உடையவீர். அதனால எல்லா பெண்களும் உங்களை தான் கணவனா நினைக்கும் போது நான் மட்டும் எப்படி விதிவிலக்கா? என்ன, நானும் உங்களை தான் கணவனா நினைக்கிறேன். புண்ணிய காரியங்கள், வேள்விகள், தானம், சடங்குகள், விரதங்கள் ஆகியவற்றை செய்தாலும் தேவர்கள், பிராமணர்கள் மற்றும் குருமார்கள் ஆகியோரை பூஜிப்பதாலும் பரமபுருஷரை போதுமான அளவுக்கு நான் வழிபட்டிருப்பேன் ஆயின் அந்த கதாகிருஜன் வந்து என் கரம் பிடிக்கட்டும். தமகோஷனின் மகனோ பிறரோ அல்ல. இது இந்த இந்த ஸ்லோகம் வந்து ஒரு அழகான ஸ்லோகம். இந்த அம்மா ஏற்கனவே நான் பல பிறவிகளாக புண்ணியம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பிறவியில பகவானை அடைய முடியாதுன்றத நமக்கெல்லாம் சொல்றாங்களாம். இந்த பொருளுரையில சொல்லியிருக்காங்க, ஒரே ஒரு பிறவியில, இன்னைக்கு தானே பார்த்தோம் நம்ம, ஒரே ஒரு பிறவியில பகவானை அடைவது மிக கடினம். அடையலாம், அடைய முடியாதுன்னு இல்லை, அடையலாம். அதுல ரொம்ப தீவிரமா இருக்கணும். இங்க இதை அறிந்திருக்கிறா. அதனால ருக்மிணி என்ன சொல்றா, நான் இந்த பிறவி மட்டும் இல்ல, பல பல பிறவிகளா உங்களை தான் நான் வணங்குறேன். அதனால இந்தெல்லாம் நான் பக்தி செய்திருந்தேன் என்றால், நான் செய்யலைன்னா பரவாயில்ல, நான் செஞ்சிருக்கிறேன். அதனால அதை வச்சு நான் கேட்கிறேன். ஒரு ஈஷோபனிஷத்துல ஒரு பிரார்த்தனை வருது. ஒரு பக்தனுக்கு ஒரு பக்தன் பகவான் கிட்ட போயிட்டு நான் செஞ்சதெல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனாலும் இதுல இனிமையான ஒரு ஒரு ஸ்லோகம். ஓ பகவானே, வாயுர் அனிலம் அமிர்தம் அதேதம் பஸ்மந்தம் ஷரீரம் ஓம் கிருத்தோ ஸ்மரா கிருத்தம் ஸ்மரா கிருத்தோ ஸ்மரா கிருத்தம் ஸ்மரா. இந்த பஞ்சபூதங்களால ஆன இந்த சரீரம் பஸ்மந்தம் சரீரம், இந்த சரீரம் எரிஞ்சு போகட்டும். ஆனா பகவானே, நான் செஞ்சதெல்லாம் நீங்க நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க ஈஷோபனிஷத்துல. அத மாதிரி ஒரு ஸ்லோகம் தான் இது. அம்மா ருக்மிணி தாயார் என்ன கேட்கிறான்னா, நான் வந்து கண்டிப்பா பண்ணியிருக்கணும்ல, புண்ணியம் ஏதாவது பண்ணியிருப்பேன்ல. அது உண்மை என்றால் ஒரு நாளாவது நான் பக்தி பண்ணியிருப்பேன்ல. நான் மூத்த பக்தர்களையும் விரதங்களை அனுஷ்டிருப்பேன், தேவர்கள் பிராமணர்கள் எல்லாரையும் நான் வந்து திருப்திப்படுத்தியிருப்பேன். அதெல்லாம் நான் ஏதாவது நல்ல காரியம் பண்ணியிருந்தேன்னா, நீ வந்து கதாகிரஜன் அப்படின்றது வந்து பலராமரின் சகோதரன் அப்படின்னு பேரு. அப்போ பலராமரின் சகோதரன் ஆகிய கிருஷ்ணன் வந்து என்னை திருமணம் செய்து கொள்ளட்டும், இந்த தமகோஷனின் மகனாகிய அந்த சிசுபாலன் வேண்டாம் அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. அப்புறம் மேலும் தொடர்கிறாள்.
ஜெயிக்கப்பட முடியாதவர் அஜிதானா அவரை வெல்ல முடியாது, பகவானை வெல்ல முடியாது, ஆனால் வெல்ல முடியும் அன்பினால், பக்தியினால். பகவான் எப்படி வெல்லலாம்னா பக்தியினால, தூய பக்தியினால, மிக அபரிமிதமான பக்தியினால. யசோதையினால பகவானை வெல்ல முடிஞ்சது. தூய பக்தர்களாகிய ராதையினால கிருஷ்ணரை வெல்ல முடிஞ்சது. அதே போல இங்க வந்து துவாரகையில வந்து மிக முக்கியமான பக்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா அது ருக்மிணி தான். ருக்மிணி சொல்றாங்க, நாளைய தினம் வந்து எனக்கு திருமணம் நடக்க போகுது. அதனால நீங்க வந்து விதர்ப நாட்டுக்கு வரணும். வந்து சிசுபாலன், ஜராசந்தன் போன்றவர்களெல்லாம் நீங்க வந்து தோற்கடிக்க வேண்டியிருக்கும். அப்படி தோற்கடிச்சு ராட்சச முறைப்படி, இது வந்து ராட்சச முறைப்படி, இந்த சண்டை போட்டு ஜெயிக்கிறது ராட்சச முறைப்படி. சொல்றாங்க இல்லையா, கந்தர்வ விவாகம்னா மாலை மாத்திக்கிறது, ராட்சச விவாகம்னா ஓடி போறது. அந்த மாதிரி இது ராட்சச விவாகம் பற்றி, ராட்சச விவாகம் மாதிரி என்ன வந்து நீங்க திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆஹ் இப்ப அவ ருக்மிணி அந்த புறத்துல இருந்தா கிருஷ்ணர் அந்த புறத்துக்கு வந்து ருக்மிணியை காப்பாற்றி கொண்டு போறதுன்றது வந்து பல உறவினர்கள் இவங்களெல்லாம் கூட கொல்ல வேண்டி வரும் கிருஷ்ணர். அதனால ருக்மிணி ஒரு முன் யோசனைய முதல்லயே சொல்லிடுறா, அதுக்கு முன்னாள், திருமணத்திற்கு முன்னால் நான் வந்து கௌரியினுடைய, துர்கையினுடைய ஆலயத்திற்கு வழிபடுவது எங்களுடைய குல வழக்கம், அந்த குல வழக்கம். உடனே பக்தர்கள் சந்தேகம் கேட்டுறாதீங்க, இவங்க எப்படி ருக்மிணி போய் தேவி தேவர்களை வணங்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அந்த அந்த குலத்துல அவங்க பிறந்திருக்கிறாங்க, அதனால தேவி வழிபாடு அங்க இருந்திருக்கு. அதனால அவங்களுடைய துர்கா தேவியை வழிபடணுங்க திருமணத்துக்கு முன்னாடி. அதனால அங்க போகும்போது யாரையும் கொல்ல வேண்டிய அவசியம் வராது, உறவினர்களை. ருக்மிணிக்கு வந்து அஹ், ஒரு பாசம் இருந்தது. ருக்மி அவளுடைய அண்ணன் வந்து ருக்மி ருக்மிணியினுடைய அண்ணன் வந்து ருக்மி. அவன் வந்து எதிர்த்து வரான். அவனை வந்து கொல்லக்கூடாதுன்னு அந்த அம்மா கேட்டுப்பான். அதனால ஒரு பாசம் இருந்தது, இவங்களெல்லாம் கொன்னுட்டு தான் என் வாழ்க்கை வரணும்ட்டு இல்லையே. அதனால நீங்க துர்கா கோயிலுக்கு வந்தீங்கன்னா அங்க வந்து என்னை கொண்டு செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஒரு யோசனையை கொடுக்குறாங்க. பகவானே, தாமரை கண்ணா, சிறந்த ஆத்மாக்களான சிவபெருமான் போன்றவங்க எல்லாம் கூட உங்களுடைய தாமரை தூசுல படிஞ்சு தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்கிறார்கள். அதனால என்னால வந்து உங்களுடைய அஹ், கருணையை பெற முடியவில்லை என்றால் கடும் விரதங்களால் உடலை நலியச் செய்து, இப்ப நீங்க ஒருவேளை வரல அப்படின்னா நான் உயிரை தான் விட்டாகணும். எனக்கு வந்து வேற வழியே கிடையாது. ஆஹ் நான் பின்னாடி இப்ப இந்த பிறவியில நீங்க எனக்கு கிடைக்கலன்னா நூற்றுக்கணக்கான பிறவி எடுத்தாவது நான் வந்து சேர்ந்துடுறேன். ஆனா இந்த பிறவியில நான் வந்து சிசுபாலனுக்கெல்லாம் மனைவி ஆக முடியாது. இதுதான் வந்து ஒரு முழு சரணாகதி எடுத்த ஒரு பக்தர்னுடைய நிலைமை. கண்டிப்பா பகவானை அடைய வேண்டும். இப்ப ருக்மிணியினுடைய நிலை எப்படின்னு பாத்தீங்கன்னா முழு சரணாகதி. நீ இல்லைன்னா எனக்கு வேண்டாம், வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவிரமான. இப்போ இது வந்து இங்க பொருளுரையில ஒரு சின்ன வாசகம் தான் கொடுத்துருக்காங்க. அசாதாரணமான சரணாகதி எப்படி சாத்தியம்? இது பாருங்க, பகவான் இல்லைன்னா எனக்கு உயிரே இருக்காதுன்ற ஒரு அசாதாரணமான சரணாகதி. இந்த சரணாகதி வந்து ஆன்மீக படித்தரத்தில் மட்டுமே சாத்தியமாகும். மிக உயர்ந்த படித்தரத்தில். இவங்க சாதாரண பக்தர் கிடையாது ருக்மிணி, மிக உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய தூய பக்தர். அதனாலதான் இந்த அசாதாரணமான சரணாகதி. நீ இல்லைன்னா நான் செத்துருவேன்னு நம்ம எல்லாம் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அவங்க சொல்றாங்கன்னா அப்ப அவங்களுடைய மிக உயர்ந்த நிலை பக்தியில. ருக்மிணி வந்து மிக உயர்ந்த நிலையில இருக்கிறதுனால கிருஷ்ணரை தவிர வேறொன்றும் என் வாழ்க்கையில கிடையாது. கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை, அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றை காணாவேன்னு திருப்பானாழ்வார் பாடுறார். அந்த திருப்பானாழ்வார் எப்ப பகவானை தரிசிக்கிறாரோ அதுக்கப்புறம் வேற எதையுமே அவர் பார்க்கலையாம். ரங்கநாதரை தரிசிக்கிறார். இது கடைசி அந்த அமலநாதிபுரான் அப்படின்ற பாசுரத்தினுடைய கடைசி பாசுரம் இது. அதுக்கப்புறம் வேற எந்த பெருமாளையோ இல்ல உலகத்துல எதையுமே பார்க்காம அவர் வந்து தன்னுடைய தேகத்தை விட்டு பகவான் கிட்ட செல்றாருன்னு சொல்லப்படுது. இதுவும் அந்த மாதிரி ஒரு மிக உயர்ந்த அசாதாரணமான சரணாகதி. பகவானை தவிர எனக்கு வேற எதுவும் வேண்டாம்ன்ற ருக்மிணியினுடைய பக்தியை பத்தி பேச எனக்கோ யாருக்குமே தகுதி இல்லை. ஆனா பாகவதத்துல வருது, அதனால நம்ம வந்து அதை படிக்கிறோம். அதை வந்து புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். புரிந்து கொள்ள முடியாத நிலை தான் இது.
ஆனாலும் இதை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். பிராமணர் சொல்றாரு, எது தேவரே, இவைகளே என்னால் கொண்டு வரப்பட்ட ரகசிய செய்திகள். இச்சூழ்நிலைகளில் இனி எது செய்ய தகுந்ததோ அதை விரைவில் செய்யுங்கள். ஏன்னா அந்த கடிதத்தை கொண்டு வர்றவங்க யாரும் ஒன்றும் கட்டாயப்படுத்த முடியாது. பகவானிடம் விண்ணப்பிக்கலாம். இந்த மாதிரி தான் எங்க ராணி, எங்க இளவரசி சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க வந்து இந்த குய்ய சந்தேஷா, இந்த பிரத்யேகமான இந்த ரகசியம் வேற யாருக்குமே சொல்லப்படலை, கிருஷ்ணருக்கு மட்டுமே அவங்க அனுப்பின கடிதம் இது. அதனால நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிராமணர் அவருடைய கடமைகளை, சமய கடமைகளை செய்யறதுக்கு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீலை விவரிக்கிறது. இந்த பாடத்துல பக்தர்களுக்கு ஏதாவது சந்தேகம், கூடுதல் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம். முச்சகுந்தர் இமயமலைக்கு பத்ரிகாசிரமுக்கு போயிட்டார். இவங்க வந்து ருக்மிணி தேவி ஒரு கடிதத்தை பிராமணர் மூலமாக கிருஷ்ணருக்கு சமர்ப்பிக்கிறாள். இதான் இந்த இன்னைக்குடைய பாடம். பக்தர்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. பிரணாம்ஸ் மாதாஜி. அவங்களோட பிரார்த்தனை எந்த ஸ்லோகத்துல இருந்து எந்த ஸ்லோகம் வரைக்கும் மாதாஜி? அது எந்த ஸ்லோகத்துல இருந்து எந்த ஸ்லோகம் வரைக்கும்? பிரார்த்தனைன்றது கடிதம். ஓ, அப்படியே ஃபுல்லா. ஓகே ஓகே மாதாஜி. அவங்க பிராமணர் கடிதம் படிக்கிறார் இல்லையா, இருங்க உங்களுக்கு காட்டுறேன். ஆமா, அப்ப அது நம்ம நீங்க சொன்னீங்க இல்லையா, நம்ம பிரார்த்தனையாவே தினம் பாடலாம் அப்படின்னு. அதுல எந்தெந்த ஸ்லோகம்னு சொன்னீங்க? அது வந்து ருக்மணி வாச்சான்னு வரும். ருக்மணி வாச்சா வரும் இல்லையா, அந்த ருக்மணி வாச்சால இருந்து தான் அந்த ஸ்லோகம். ருக்மிணி உவாச்சன் வருது வருது வருது. 37 மாதாஜி, 37, 38, 39, ஆமா 40, 41, மொத்தம் 16 ஸ்லோகம் இருக்கும். 16 ஸ்லோகம். 42, 44 வரைக்கும். 37ல இருந்து 43 வரைக்கும். சுத்வா குணான் புவன சுந்தரம் இருந்து ஆரம்பிக்குது. ஓகே மாதாஜி, நன்றி மாதாஜி. இல்ல ருக்மிணி உவாச்சையில இருந்து ஆரம்பிக்குது பாருங்க. ஓகே ஓகே. குணான் புவன சுந்தரம், ருக்மிணி உவாச்சை, கரெக்ட். அதுல இருந்து ஆரம்பிக்குது. அது பாகவதம் முழுக்கவே பிரார்த்தனைகள் தான். இங்க வந்து ருக்மிணியினுடைய பிரார்த்தனைகளாக இது வந்து கடிதம் கிருஷ்ணர் ருக்மணி கல்யாணம், அதுதான் ருக்மணி கல்யாணம்னு சொல்லுவாங்க. வேற யாருக்காவது ஏதாவது? அரக்கர்கள் பேரு சொல்லுங்க. சிசுபாலனா? சிசுபாலன் சிசுபாலன் தான் திருமணம் செய்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டான். அதனால ருக்மியும் சிசுபாலனும் நண்பர்கள். அதனால சிசுபாலனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ருக்மி விரும்புறான். ஒரே தங்கை, 5 அண்ணன்கள். அதுல அவங்க வந்து சிசுபாலனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. சால்வன் ஒருத்தர் இருக்கான். சால்வனுக்கு கொடுக்கல, ஆனா சால்வன் வராங்க. சிசுபாலன், சால்வன், தண்டவக்கரன் எல்லாரும் வராங்க. ருக்மிணியினுடைய திருமணத்துக்கு வரணும்ட்டு வராங்க. சிசுபாலனுக்கு தான் நிச்சயம் பண்றாங்க இது ருக்மிணிய. அவங்க அப்பா ருக்மிணியினுடைய அப்பாவுக்கு இதுல விருப்பம் கிடையாது. கிருஷ்ணருக்கு கொடுக்கணும்னு தான் விருப்பம். எல்லாருக்குமே கிருஷ்ணருக்கு கொடுக்கணும்னு தான் விருப்பம். ஆனா ருக்மி வந்து அவர்களெல்லாம் வந்து கட்டுப்படுத்துறான். நீங்க வந்து என் பேச்சை தான் கேட்கணும், என்னுடைய நண்பனாகிய சிசுபாலனுக்கு தான் கொடுக்கணும். அதனால ருக்மி பின்னாடி கொல்லப்படுறான். ஏன்னா அவன் வந்து பகவானுக்கு எதிரானவன். அதனால பின்னாடி அவன் வந்து பலராமர் அவனை கொன்னுடுவார். இப்பவே கொன்னு இருக்க வேண்டும். ஆனா அந்த திருமணத்தின் போது ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பலராமரே வந்து கிருஷ்ணருக்கு சொல்லி அவனை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவார். அடுத்த அத்தியாயத்துல பார்க்க போறோம். ஆனாலும் ருக்மி வந்து ஒரு பொறாமை பெற்ற ஒரு ஜீவாத்மா, அதனால கொல்லப்படுறான். அதனால்தான் பகவானுடைய பெயர் ருக்மியை கொன்றவர் பலராமர் இல்லையா. அதனால அவரை ருக்மி ஹா அப்படின்னு அவர் பேர். ஒரு பக்தர் கூட அந்த பெயர் உண்டு, ருக்மியை கொன்றவர் அப்படின்னு பெயர். ஹா அப்படின்னா கொல்றவர், கொன்னவர் அப்படின்னு. ருக்மி, அந்த குடும்பத்துக்கே அதே மாதிரி பேர் வைக்கிறாங்க, ருக்மிணி, ருக்மி, ருக்மாங்கதன் அப்படின்னு. பக்தர்களுக்கு மிக்க நன்றி. சீதலா கேஷவி மாதாஜி, ஏதாவது சந்தேகமா? எஸ் மாதாஜி, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. பிரணாம். மாதாஜி, நாம ஆதியிலேயே அந்தரங்க சக்தியா வராம ஏன் தடஸ்ர சக்தியா வந்தோம் மாதாஜி? நாம எப்படி அந்தரங்க சக்தியா வர முடியும்? நம்ம எப்பவுமே
ஆம். இப்போ லக்ஷ்மி தேவி அவங்க எல்லாம் அந்தரங்க சக்தியால உருவானவங்க மாதாஜி. நாமளும் பார்ட் அண்ட் பார்சல். ஆனா வந்து நம்ம மதில் மேல் பூனை மாதிரி சாய்ஸ் இருக்கு நம்மளுக்கு. ம், ம். அந்த மாதிரி சாய்ஸ் கொடுக்காம நாமளும் அந்தரங்க சக்திக்குள்ளேயே நம்ம வரலைங்க நிரந்தரமா மாதாஜி. தடக்க சக்தி தான். நாம வந்து சாய்ஸ் எப்படின்னா, நீங்க மாயா சக்திக்கு போகலாம், இல்ல ஆஹ், இல்ல அந்தரங்க சக்தியை பயன்படுத்தி பகவானை அடையலான்றதுதான். நம்ம எப்படியும் அந்தரங்க சக்தி ஆக முடியாது. நம்ம பார்ட் அண்ட் பார்சல்னாலும் இதுல தான் இருக்கிறோம். வி ஆர் செப்பரேட்டட். அவருடைய குணம்தான். அவரை போன்ற குணமுடையவர்கள் அளவுல வந்து சிறியவர்கள். அதனால வந்து ஒரே நேரத்தில் ஒன்றாகவும் வேறுபட்டும் இருக்கிறோம். நம்ம ஜீவராசின்னு அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு. இது எப்போதும் ஜீவராசிக்கு தனித்துவம் உண்டு. அதுல அவங்க வந்து அவங்களே தான், சக்தியே தான் அவங்க. அந்தரங்க சக்தி அப்படின்னா இந்த தேவிகள்லாம் அந்தரங்க சக்தி, முக்கியமா ராதாராணி. அதுல நாம ஆக முடியாதே. நம்ம அந்தரங்க சக்தியா இருந்தா அதுதான் மாதாஜி. ஆதியில ஆதியில அப்படி நாம ஏன் வரலன்னு கேக்குறேன் மாதாஜி. அதுக்கு ஏதாவது நாம தவம் பண்ணிருக்கணுங்களா? இல்ல இல்ல இல்ல, தவம் பண்ணி அடையக்கூடிய இப்ப பொசிஷன் லக்ஷ்மி தேவி எல்லாம் வராங்களா இல்ல. மாதாஜி? நம்மலாம் அவங்க எல்லாம் பல நித்தியம். இல்ல இல்ல இல்ல, நம்மலாம் நித்தியம். அவங்கெல்லாம் எப்போதும் இட்டர்னல் அசோசியேட்ஸ் இல்ல, நித்தியமான உறவுகள் அவங்கெல்லாம். நம்மலாம் எப்பொழுதும் தனித்த ஆத்மாக்கள் தான். பகவானுடைய பகவானை போன்ற சக்தி, அதாவது பகவானை போன்ற நித்தியமானவர்களாக இருந்தாலும், ஆனால் வந்து அளவுல சிறியவர்கள். அளவுல சிறியவர்கள். இதுல வந்து வேறுபாடும் இருக்கு. அந்த ஜீவராசிக்கும் நமக்கு வேறுபாடு இருக்கு. அவங்க வந்து பகவானை விட்டு தனித்தவர்களும் கிடையாது. அவங்க சக்தி இல்ல. பகவானுக்கும் பகவானுடைய சக்திக்கும் என்ன வித்தியாசம்? ஆனா அவங்க வந்து அஹ், பகவானுக்கு சுகம் கொடுப்பதற்காக நித்தியமாக ராணிகளா இருக்கிறாங்க, நித்தியமாக தேவிகளா இருக்கிறாங்க. பகவானே தான். பகவானுக்கு ராதாராணிக்கு ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஆனால் நித்தியமாக பகவானுக்கு சுகம் கொடுப்பதற்காக அவங்க வந்து இப்படி இருக்கிறாங்க. நாம வந்து அஹ், பகவானுடைய குழந்தைகள்னு மெசேஜ் போடுறாங்க இவங்க. பகவானோட நமக்கு உறவு இருக்கிறது, நித்தியமான உறவும் இருக்கிறது. ஆனா நம்ம தனித்தே இருக்கிறோம். புரியுதா? ஓகே ஓகே மாதாஜி. நாம வந்து தனித்துவம் வாய்ந்தவர்கள் தான். நம்ம அந்தரங்க அவங்களுக்கு வந்து அஹ், இந்த லக்ஷ்மி தேவி, ராதாராணி இவங்க எல்லாம் வந்து அந்தரங்க, அவங்க அவரே தான், பகவானே தான். அவங்களுக்கு நிறைய வித்தியாசம் கிடையாது. ஓகேங்க மாதாஜி. பகவானுக்கும் பகவானுடைய சக்திக்கும் வித்தியாசம் கிடையாது. ம். ஆனா நாம வந்து ஒரு அம்சம், ஒரு துளி தான். ஆனாலும் பிரிந்தே இருக்கிறோம். அங்க போனா கூட நம்ம போய் உள்ள சேர்ந்துறது இல்ல, பிரிந்து தான் இருக்கிறோம். எஸ் மாதாஜி. நம்மளுடைய ம். குணம் இருக்கிறது. எப்படி கடல்ல இருக்கிற ஒரு துளி தண்ணிக்கும் உப்பு கரிக்கும், அந்த குணம் இருக்கிறது. அளவுல நம்ம சிறியவர்கள். நிரந்தரமாவே நிரந்தரமாவே. ஓகேங்க மாதாஜி, புரிஞ்சுதுங்க. தேங்க்யூ மாதாஜி. அப்போ அந்தரங்க சக்தியில வர்ற அவங்க வேற, நாம வந்து தடசர சக்தி வேற இல்லைங்க மாதாஜி? உம் நாம நித்தியமா வந்து கட்டுண்டவர்கள் தான், நித்தியமா தனிப்பட்ட ஜீவராசிகள். அவங்க அவரே அப்ப தான். நித்திய இப்ப அவங்க சித்தா அப்படின்னு சொல்றவங்க நித்திய சித்தாவும் நம்மள மாதிரி இருக்காங்களா மாதாஜி ஆன்மீக லோகத்துல? அவங்களா நித்திய நித்திய சித்தா, சித்தர்கள், நம்ம நம்ம நித்திய நித்திய பக்தா. பத்தர்கள். நம்ம நித்திய பத்தர்கள். பத்தர்கள்னா கட்டுண்டவர்கள், நித்தியமாக கட்டப்பட்டவர்கள், ஆமா. கற்றுண்டவர்கள். அவர்கள் நித்தியமாக முக்தி பெற்றவர்கள். ஆனாலும் அவங்களும் தனித்து தான் நிக்கிறாங்க. அவங்களையும் நம்ம பகவானோட ஒப்பிட்டு சொல்ல முடியாது. இப்ப நித்திய சூரிகள், அவங்களுக்கும் வீழ்ச்சி இருக்குல்ல மாதாஜி? அவங்களுக்கும் வீழ்ச்சி, மேபி நாமெல்லாம் வந்த மாதிரி அவங்களுக்கு அவங்களுக்கும் வீழ்ச்சி கிடையாது. வீழ்ச்சி அவங்களுக்கு இருக்குமா? வீழ்ச்சி எப்பவுமே கிடையாது. ஏன்னா அவங்க எப்பவுமே நல்ல பக்தர்களா இருக்கக்கூடியவங்க. அவங்க வீழ்ச்சி அடையிறதே கிடையாது. அப்ப நாம மட்டும் எப்படி விழுந்தோம் மாதாஜி? வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. அங்க வந்து அங்கேயும் இது இருக்கு, என்ன சொல்றது, தரங்கள் இருக்கு. நமக்கு வந்து வித்தியாசம். இப்ப நாம வந்து ஆமா, வித்தியாசம் இருக்கு. நாம வீழ்ச்சி அடையாத நிலையை அடைய முடியும். நல்லா புரிஞ்சுக்கங்க. வீழ்ச்சி அடையாத நிலையை அடையறதுக்கு உங்களுக்கு வந்து பகவான் அருள் புரிவார். அதை நம்ம பண்ணிக்கலாம். உம் ஆனா நம்ம வீழ்ச்சி அடைந்து வந்து போயின்னு இருக்கிறோம். அவங்க வீழ்ச்சி அடையாத பக்தர்கள்னா அப்ப ஆனா இது ஆரம்பம் என்னன்னே தெரியல மாதாஜி. நம்ம எப்படி ஆரம்பம் வீழ்ச்சி இல்ல, அடைந்தோங்கிறது ஆரம்பம் ஆரம்பமே. ஆரம்பம் நமக்கு காட்டப்படுறது இல்ல.
ஓகே. ஆரம்பம் வந்து காட்டப்படவே இல்லை. நம்ம எப்போ இது வந்து அனாதி ஜீவராசி வந்து அனாதி காலமாக அந்த காலமே நம்மளால யூகிக்க முடியாது. பகவான் நினைச்சா காட்டுவார். ஓகே. நம்ம அதை காட்டுறது இல்லை. பகவான் நம்மளுக்கு காட்டுறது இல்லை. எத்தனை ஜென்மங்கள் எடுத்தோம், எத்தனை யுகங்கள் எடுத்தோம், எத்தனை எத்தனை பிறவிகளா வந்துகிட்டு இருக்கிறோன்றத பகவான் நமக்கு காட்டுறது இல்லை. ஏன்னா சில விஷயங்கள்லாம் அந்த ஜீவராசியை குழப்பிடும். ஆச்சாரியர்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஆனா அவங்க வந்து இது இந்த காரணத்தினாலதான் அதெல்லாம் அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றது இல்லை. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு மனிதனுடைய கால் அடியில ஒரு எறும்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த எறும்பு அந்த மனிதனை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? எறும்பு கெப்பாசிட்டி கம்மி இல்ல. அந்த எறும்பு பார்க்கும் தன்மை, புரிந்து கொள்ளும் தன்மை எல்லாம் குறைச்சல். அந்த எறும்பு வந்து அந்த கால் அடியில இருக்கும்போது அங்க இருக்கிற சதையை மட்டும்தான் அது பார்க்க முடியும். மேக்சிமம் அதை கடிக்கும் நம்மளெல்லாம். ஏதாவது ஒரு எறும்பு கையில ஏறிச்சுன்னா அந்த இடத்துல இருக்கிற ஏரியா மட்டும்தான் அதால புரிஞ்சுக்க முடியும். இவ்வளவு பெரிய சரீரம், இது ஒரு மனிதன், அதெல்லாம் அந்த எறும்புக்கு தெரியாது. நாம அந்த நிலையில இருக்கோம் பகவானை பொறுத்த வரைக்கும். நம்மளுக்கு ஏதோ சில இன்ஃபர்மேஷன்ஸ், சில விஷயங்கள் சொல்லப்படுது. இதெல்லாம் நம்முடைய பரேஷானுபாவ, நம்முடைய சிந்தனைக்கு, நம்மளுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இது அப்படின்னு சொல்லி விட்டுறது இல்ல. நம்ம பக்தி பண்ணோம்னா இந்த விஷயங்கள்லாம் நமக்கு காட்டப்படும். ஆச்சாரியர்களுக்கு எல்லாம் தெரியும். நம்ம வந்து தூய பக்தி பண்ணும்போது நமக்கு அதுக்குரிய அறிவை கொடுத்து, இந்த அர்ஜுனனுக்கு கண்ணை கொடுத்து பார்க்க வைக்கிறாருல்ல, அந்த மாதிரி நமக்கு அறிவை கொடுத்து அதை புரிய வைப்பாரு. இப்ப அந்த அளவு அறிவே கொடுக்கலையே, அறிவே இல்லையா, நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும்? இந்த டைமென்ஷன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2 டைமென்ஷன், 3 டைமென்ஷன். இப்ப இந்த ஒரு சினிமா தியேட்டர் எல்லாம் போனீங்கன்னா ஒரு கண்ணாடி ஒண்ணு கொடுப்பான். இந்த 3 டைமென்ஷன் சினிமா பார்க்கணும்னா ஒரு கண்ணாடி போட்டுன்னு தான் பார்க்கணும். அந்த மாதிரி நம்ம இந்த உலகத்துல வந்து மல்டி டைமென்ஷனல் விஷயங்கள்லாம் இருக்கு, நமக்கு தெரியாது. அதனால நமக்கு ஆச்சாரியர்கள் ஒரு லெவல்ல ஒரு சில விஷயங்களை ஒரு சுமாரா புரிஞ்சுக்கின்னு மேல ஏறதுக்கு வழி காட்டுறாங்க. அது ஏறும்போது அது தானாக அப்ப நம்ம அங்க சென்று அடையும் போது பல விஷயங்கள் நமக்கு புரியும். இப்பத்திக்கு அவ்வளவுதான் காட்டுறாங்க, கொஞ்சம் தான் காட்டுறாங்க. இப்படிதான் கிளான்ஸ் தான். மற்ற சமயங்கள்ல பாத்தீங்கன்னா கடவுளே யாருன்னு தெரியாது. நீங்க வேற மதங்கள்லாம் பாருங்கன்னா அவங்களுக்கு கடவுளே யாருன்னு தெரியாது. நமக்கு வந்து கடவுள் யார், கடவுளுடைய சகாக்கள் யார், கடவுளுடைய ராஜ்யம் எப்படி இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கேன். நமக்கு ஆச்சாரியன் காட்டி இருக்கிறாங்க. நமக்கு பாகவதம் இருக்கு. கடவுளோட நேரடி சம்பந்தமே எடுத்துக்கிறோம் நம்ம. பாகவதத்தோட நம்ம வந்து பாகவதத்தோட இவை ஏற்படுத்தி கொள்கிற சம்பந்தம் முழுமுதற் கடவுளாகிய கிருஷ்ணருடன் ஏற்படுத்தி கொள்கிற சம்பந்தத்துக்கு சமமானது. இவ்வளவு தூரம் நமக்கு கொடுத்திருக்காங்க, இல்லன்னு சொல்ல. பிரயோஜன அபிதேய மாதாஜி, சம்பந்த அபிதய பிரயோஜனம். பிரயோஜனம் அப்படின்றதுதான் பலன். இப்ப சம்பந்தம்ன்றது சம்பந்த ஞானம். அவருக்கும் நமக்கும் என்ன உறவு இருக்கு, அவர் யார், நான் யார் அப்படின்ற கேள்விகள்லாம் சம்பந்த ஞானத்துல வந்துரும். அபிதயன்றது பக்தி பயிற்சி. அதை எப்படி அடைவது என்பதை பிராக்டிக்கல். சம்பந்தம்ன்றது தியரி, அபிதயன்றது பிராக்டிக்கல், பிரயோஜனம்ன்றது ரிசல்ட். நீங்க அந்த அபிதய பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் கிருஷ்ணரே கூட பதில் சொல்வார் ஆன்மீக உலகத்துல. புரிஞ்சிடும் நமக்கு அந்த மனப்பக்குவம். இப்ப சொல்றதுக்கு, நீங்க கேட்கிற கேள்விக்கு சொல்றதுக்கு எனக்கு பதில் சொல்ல முடியல உண்மையா. ஏன் இந்த ஜீவராசிக்கு அங்கேயே அது இல்லை அப்படின்றத அங்க போனா அது புரியும். ஒண்ணு மட்டும் புரியுது, நமக்கு இவ்வளவுதான் அளந்துதான் வச்சிருக்கிறார். நம்ம அப்படிதான் இருக்கிறோம். நம்ம இட்டர்னலாவே நித்தியமாகவே நாம் வந்து கட்டுண்ட ஜீவாத்மாக்கள் தான். ஆனா ஆச்சாரியனுடைய கருணையினால நாமளும் வந்து நித்திய சூரிகளா மாறலாம். தகுதி என்பது பக்தி தான், தூய பக்தி தான். தூய பக்தி வரும்போது அப்ப பகவான் வந்து அவர்களையும் மேலே உயர்த்துகிறார். அப்படி கீழே விட்டுறது இல்லை யாரையும். நம்ம பல முன்னேறிய பக்தர்களை பார்த்திருக்கோம். உதாரணமா நாரத முனிவர் முதல்ல வந்து கந்தர்வனா இருந்தார். அப்புறம் வேலைக்காரியினுடைய மகனா. அதுக்கு முன்னாடி பிறவிகள்லாம் காட்டல, 3 பிறவி நமக்கு காட்டுறாங்க. கந்தர்வனா இருந்தார், சினிமா பாட்டெல்லாம் பாடினார். அதனால தேவர்கள்லாம் சாபம் விட்டு கீழே தள்ளிட்டாங்க.
கீழே தள்ளினது நல்லதா போச்சு. அவர் கீழே வந்து ஒரு வேலைக்காரியினுடைய மகனாக பிறந்தார். ஆனா வந்து அங்க யாரோட சங்கம் வச்சார்? ம். மாதாஜி அவர் வந்து சக்தி ஆவேச அவதாரம் தானே மாதாஜி, பகவானுடைய அதுக்கப்புறம் சக்தி. அதுக்கப்புறம் ஆனா அவர் முதல்ல இப்படி இருந்து தானே அங்க போனாரு. ஓகே மாதாஜி. அவருடைய நாரத வளர்ச்சி முனிவர் காட்டுல இருக்கிற முனிவர்கிட்ட சங்கம் வச்சார் மாதாஜி. அங்க சாதுக்கள் வந்து சத்துர்மாசியத்துல வந்தாங்க. ஆன்மீகிகள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க யாருன்னு கூட காட்டல பாகவதத்துல. ஆமா. அந்த ஆன்மீகிகள் வந்து சத்சங்கம் கொடுக்குறாங்க. வெறும் பிரசாத் சாப்பிடுறாரு. அவருக்கு கிடைக்குது, பக்தி கிடைக்குது. அதுல அந்த பிறவியில பகவானுடைய குரலை மட்டும் கேட்கிறார். முக்கியமான உறவு தாயை எடுத்துடுறாரு அவர். தாயை எடுத்துடுறாரு. அப்புறம் அவர் தனிப்பட்டு அது பாருங்க, அதுதான் பகவானை அடையும் போது நிறைய சோதனைகள் கூட நிறைய வரலாம். அப்போ அந்த முக்கியமான உறவு கூட இல்ல அவருக்கு. அப்புறம் தீவிரமா பக்தி செலுத்த ஆரம்பிக்கிறார். பகவானுடைய குரலை கேட்கிறார். அந்த பிறவியில பகவானுடைய குரலை கேட்கிறார். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தான் வந்து அவர் அடுத்த பிறவி எடுத்து அதுல வந்து பக்தியினுடைய முழுமையை அடைந்த பிறகு அவர் நாரத முனிவர் ஆகிறார். அது அவருடைய இப்போ முனிவர் ஆகும்போதுதான் அவர் வந்து சக்தி ஆவேச அவதாரமா பகவானை பகவான். பிரதிபலிக்கிறார். அப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து சக்தி ஊட்டிடுறாரு, கொடுத்துடுறாரு. ஓகே ஓகே. அவரை நாரத முனிவரை பகவான்னு தானே சொல்றோம். பகவான் நாரத உவாச்ச அப்படின்னு ஆமா. அவருக்கு சக்தி கொடுக்குறாரு பகவான். பகவான் கொடுத்தா ப்ரொமோஷன் வந்து பகவான் கொடுத்துட்றாரு. சரி மாதாஜி. அதனால நாமெல்லாம் நித்தியமா கட்டுண்ட ஜீவாத்மாக்கள். எப்போ நம்ம வந்து முக்தி பெறுகிறோமோ அப்ப இந்த ஞானம் எல்லாம் நமக்கு வழங்கப்படும். ஓகே. இது எப்படி புரிஞ்சுக்க முடியலல்ல, இது எப்படின்னா புரிந்து கொள்ள முடியவில்லை. பல புரியாத விஷயங்கள் இருக்கு. ஒரு முறை என்னுடைய குருதேவர்கிட்ட நந்த மகாராஜரை பத்தி யாரோ கேள்வி கேட்கறாங்க. அப்ப வந்து எங்க குருதேவர் சொன்னாரு, நந்த மகாராஜர் பிரஷ்ல பல் தேய்ப்பாரா, ஆலங்குச்சியில பல் தேய்ப்பாரா, பல்லு தேய்க்க வேண்டிய அவசியம் இருக்குமா இருக்காதா, கோலோக விருந்தாவனத்துல இருக்காதுல்ல அப்படின்ற விஷயங்கள்லாம் அங்க போனா தெரிஞ்சிடும் அப்படின்னு பதில் சொன்னார். நிஜமா பல விஷயங்கள் நமக்கு காட்டப்படவில்லை. ஓகே. நுணுக்கமான நுணுக்கமான விஷயம். ஓரளவு நமக்கு இது சொல்லிட்டாங்க, ரொம்ப அழகா இருக்கும் சிந்தாமணி தாமம், அங்க வந்து வெறும் ஆனந்தமே ஆனந்தம். ஆனந்தம்னாலே என்னன்னு நமக்கு தெரியாது. இது மட்டும் நல்லா கவனிச்சுக்குங்க, நமக்கு உண்மையான சந்தோஷம் என்னன்னு நமக்கு தெரியாது. நம்ம குருடர்களா இருக்கிறோம். குருடர்கள், பிறவி குருடர்களை எடுத்துக்கங்களேன். பிறவி குருடன் எதிர்க்க போய் இது வந்து மனிதன், இது இப்படி இருக்கும், இது அப்படி இருக்கும், இந்த பொருள் இப்ப இது பாருங்க, இது வந்து மொபைல் போன், இது கண்ணாடி, இது கிளாஸ் அப்படின்னா குருடனுக்கு வந்து தடவி பார்த்து ஏதோ உணர முடியுமே தவிர எப்படி இருக்கும்ன்றது உணரவே முடியாது. நாம அந்த மாதிரிதான் இருக்கிறோம். பிறவி குருடன்னா ஆனா மாதாஜி பாகவதம் படிக்கும்போது கொஞ்சம் கிளான்ஸ் தான் மாதாஜி. அது பாகவதம் படிக்கும்போது கொஞ்சம் கிடைக்குது மாதாஜி அந்த ஆனந்தம். இல்ல, அது கொஞ்சம் தான் மாதாஜி. அது உண்மையான ஆனந்தம் அடையும் போது நம்ம வந்து நிஜமாவே மிக மிகுந்த வளர்ச்சி அடைந்த பக்தர்களா இருக்கும். தன்னை உணர்ந்த பக்தர்களா இங்க ஜீவன் முக்தர்களா மாறிடுவோம். ஜீவன் முக்தர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி மாறுவோம். நம்ம எங்க இந்த ஜீவன் முக்தர்கள்லாம், நம்ம ஒரு சாதாரண ஜீவாத்மாக்கள். ஆனந்தம் கிடைக்குது, அதனால தான் தொடர்ந்து செய்யறோம். ஆனந்தம் இருக்கு, அது முழுமையான ஆனந்தம். முழுமையான ஆனந்தத்தினுடைய ஒரு நிழல் கூட நம்ம அனுபவிக்கல. நமக்கு காட்டப்படும். இப்ப இருக்கவாச்சுதான் தொடர்ந்து செய்கிறோம். எத்தனை பிறவிகள் தொடர போறோமோ தெரியாது. தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம். சில தீவிரமான ஜீவாத்மாக்கள் ஒரே பிறவிதான், ஒரு பிறவியில போகலாம். அது அந்த ஜீவனுக்கும் பகவானுக்கும் உள்ள விஷயம்தான், அது நமக்கு தெரியாது. பொதுவா பார்த்தோம்னா ருக்மிணியே சொல்றாங்க பாருங்க, பல பிறவிகள் எடுக்க வேண்டி வரும்னு. பல பிறவிகள். சரியா? ஹரே கிருஷ்ணா. வேற ஓகே தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வேற ஹரே ஏதாவது கிருஷ்ணா மாதாஜி. கனிமொழி ஹரே கிருஷ்ணா கேளுங்க. மாதாஜி. இப்ப போன சாப்டர்ல படிக்கும்போது இப்போ கருட கொடின்னா மகாவிஷ்ணுன்னு சொல்லுவாங்க, பனைமர கொடின்னா யாரோடது மாதாஜி? பலராமர். பலராமர். போன சாப்டர் படிச்சேன், ஆனா அது யாரு கொடின்னு தெரியல. பலராமருக்கு. ஓகே மாதாஜி. மாதாஜி இன்னொரு கொஸ்டின். இப்ப பகவத்கீதையை வந்து புராணங்களில் ஒன்றுன்னு சொல்றதா இல்ல உபநிஷத்துக்குள்ள ஒன்றுன்னு சொல்றதா மாதாஜி? உபனிஷதுகள். ஆனா அது மகாபாரதத்துக்குள்ளர வர்றதுனால அத மகாபாரத புராணம்னு எல்லாம் சொல்ல முடியாது. அதுல ஒரு பகுதி.
சரியா? நித்திய சூரியல தான் அர்ஜுனன் வருவாரா மாதாஜி? அர்ஜுனன் நித்திய சூரி தான். அப்படியா? இப்ப நிறைய வேற யாரெல்லாம் இருக்காங்க இது மாதாஜி? வேற யாரெல்லாம் நித்திய பாண்டவர்கள் சூரி? எல்லாரும் நித்திய சூரி தான். திரௌபதி நித்திய சூரி தான். குந்தி மகாராணி நித்திய சூரி. இவங்க எல்லாம் பகவானோடய வர்றவங்க. இப்ப சைத்தன்ய சரிதாமிர்தம்ல நீங்க பாக்குற நிறைய பக்தர்கள்லாம் நித்திய சூரிகள் தான். நம்முடைய குரு பரம்பரையில வரக்கூடிய மிகப்பெரிய ஆச்சாரியர்கள்லாம் நித்திய சூரிகள் தான். யாரும் இங்க இருந்து அங்க போல, அங்க இருந்து இங்க வந்தவங்க அவங்க எல்லாம் நித்திய சூரிகள் தான். சரியா? ஓகே மாதாஜி, தேங்க்யூ. நாம் நாளை முகுந்த மாலை வகுப்புல சந்திக்கலாம். மிக்க நன்றி. வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா சிந்துபியச்ச பதிதானம் தேங்க்யூ மாதாஜி. நன்றி. ஹரே கிருஷ்ணா.